ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கான கண்டென்ட் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் நிறைய பேர் கேட்ட இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட்டர் எப்படி ப்ரோ சேஞ்ச் பண்ணுறது ஃப்ரைஸ்க்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 டேஸ் ஆன குட்டிங்க தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ஏன் ப்ரோ க்ரோத்தே ஆகலன்னு சொல்லிட்டு. ஸோ 30 நாளைக்கு இவ்வளோ தான் கைஸ் க்ரோத் இருக்கும். ஏன்னா இந்த சீசன் அப்படி ரொம்ப ஹீட்டான ஒரு கிளைமேட் இல்லாததுனால ஸோ க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆர்டிமியா கொடுத்து ஃபீட் பண்ணி க்ரோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்னொரு ரீசன் சொல்கிறேன் பாருங்கள், நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஃபங்கஸ் மாதிரி தெரியுதா ஒயிட் கலரில் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட சாண்ட்ஸ் அண்ட் கிரேவல் மிக்சரில் கிடக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதனால் வந்திருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். எவ்வளோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்கள். கேமராவில் ஃபுல்லாக கிளியராக தெரியல, ஒரு டாட் மாதிரி தெரியுது. பட் ஆனால் நான் நார்மலாக ஐஸில் பார்க்கும் போது அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃப்ரைஸ்லாம் கீழே போச்சுன்னா ஒரு அப்படியே போய் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் ஃபங்கஸ்லாம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணேன், 30 நாள் ஆகிடுச்சு. இந்த குட்டிங்களுக்கு இன்னும் லைஃப் ஃபீடே கொடுத்துட்டு இருந்தா அதுக்கு வந்து ஃபுட்டுன்ற ஒரு விஷயத்தையும் மறந்து போயிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு பெல்லட்ஸை வந்து நொறுக்கி ஃபீட் பண்ணி விட்டேன். ஸோ மேலெல்லாம் தூவி விடுறதுனால அதுங்கெல்லாம் வந்து அது சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஸோ இப்போ தானே புதுசாக ஃபீட் பண்ணுறேன். சில ஃப்ரைஸ் எடுத்துக்கும், சில ஃப்ரைஸ் எடுத்துக்காது. ஸோ மேலேயே ரொம்ப நேரம் அது நின்று ஊறி போயிட்டு கீழே இறங்கிடும். ஸோ இந்த ஃப்ரைஸ்லாம் அதெல்லாம் சாப்பிடாததுனால அந்த பெல்லட்ஸ் தான் இந்த மாதிரி ஃபங்கஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கம்மியான ரேஷியோவில் போட்டிங்கன்னா குட்டிங்க சாப்பிடலன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. மேலே இருக்கும் போதே சொல்கிறேன், நான் அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டதுனால அடியில் போய் சேர்ந்துடுச்சு. சப்போஸ் இந்த குட்டிங்க அதில் சிக்கிச்சினாலோ இல்லை அது எதனா இன்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லா குட்டிங்களும் இறந்து போயிடும். ஸோ இதனால தான் நான் இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன். வாட்டர் இந்த பொல்யூட்டே ஆகலை. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ்டைல் பிளான்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த குட்டிங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்பூனில் கூட நீங்கள் ஒரு குட்டியாக எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்குன்றதுனால நான் அப்படியே இந்த டேங்கை வந்து ஒரு பக்கெட்டில் கவுக்க போகிறேன். ஸோ அது எப்படி ப்ரொசீஜராக பண்ணுன்றதே நான் சொல்கிறேன். ஸோ இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து கூட தனியாக ஒரு இதில் கண்டெய்னரில் நீங்கள் ஒரு இதை ஃப்ரைஸை எடுத்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, புதுசாக ஃப்ரெஷ் வாட்டரில் திருப்பிட்டு இந்த குட்டிங்களை முக்கிடக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குட்டிங்களுக்கு வந்து புது வாட்டர் செட் ஆகாமல் போயிடும். ஸோ இப்போ நான் இந்த எடுத்திருக்க கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் சைஸோட கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது நார்மலாக நீங்கள் 280 rupeesக்கே கிடைக்கும். ஸோ வந்து என்னோடய டேங்க் ஒரு அடி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஒரு பக்கெட் மாதிரி இருக்கலாம், இது பேர் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஸோ வந்து இது அந்த டப்புன்னு வச்சுக்கலாம். இந்த டப்பில் வந்து நான் அப்படியே கவுக்க போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதை ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வச்சதுனால இதில் எதனா டஸ்ட்டு இருந்தால் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக இதை வந்து டேப் வாட்டர்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் அப்படியே எடுத்து தான் கவுக்க போகிறோம். ஸோ இதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே ஃப்ரைஸ் நிறையா இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எதாவது மிஸ்டேக் ஆகிட்டு மொத்த தண்ணி வெளியே கூட்டிடுச்சுன்னா தேவையில்லாத ரிஸ்க் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் டேங்க் அங்கேயே இருந்ததுனால அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பொறுமையாக அந்த டேங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பக்கெட்டில் ஃபஸ்ட்டு வச்சுருவேன். இதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து தண்ணியே இல்லை பாருங்கள் கீழே இருக்க டப்பில். ஸோ அதனால் வந்து மேலே இருக்க டேங்கை பொறுமையாக சாய்க்கணும். ஸோ இப்படி சாய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில வந்து முந்திரி கொட்டை குட்டிங்கெல்லாம் புஷ்ஷுன்னு ஓடி வருங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே டமார்னு ஊற்றாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி குட்டிங்க ஓடி வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, கையில் தட்டினாலே அது ரிவர்ஸ் ஓடி போயிடும். இல்லைனா இந்த மாதிரி வந்து நீங்கள் சிக்ஸாக்காக ஆட்டி அதை உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. ஸோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, ஏன் ப்ரோ இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது நீங்கள் ஸ்பூனில் எடுத்துகிட்டே ஒன்று விட்டுடலாமே. ஸோ அது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக அது ஈஸியான மெத்தட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் தண்ணி எடுத்து திருப்பி இதே தண்ணி எடுத்து இதில் ஊற்றணும், எனக்கு டைம் ரொம்ப ஆக்குபை பண்ணணும். இது நான் ப்ராக்டிஸ் ஆனதுனால எனக்கு இதில் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒரு குட்டிங்களாம் ஸ்பூனில் எடுத்து ஒரு டப்பில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃப்ரைஸ் கீழே விழாமல் அதை பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரைஸும் வந்து அப்படியே பொறுமையாக வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த டேங்க் வந்து அங்கே கீழே இருக்க தண்ணியில் ஃபுல்லாக ரொம்பிட்டு அப்புறம் தான் நீங்கள் மொத்தமாக சாய்க்கணும். மேலே இருக்க டேங்கை வந்து நீங்கள் தண்ணியே கீழே ரொம்பாமல் அப்படியே பதக்குன்னு சாய்ச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக குட்டிங்கெல்லாம் அடி வாங்கும். ஸோ நான் இப்போ எப்படி பண்ணுறேன், இங்கே தான் கொஞ்சம் நல்லா நோட்டிஃபை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தண்ணி, இந்த டேங்க்கில் இருக்க தண்ணிலாம் இறங்கி கீழே இருக்க தண்ணி மேலே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மொத்த டேங்கையும் சாய்க்கிறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து எல்லா குட்டிங்களும் முனையில் வந்து நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா. கீழே எதனா குட்டி மாட்டிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி மாட்டாது. குட்டிங்க எல்லாமே நார்மலாக நல்லா ஸ்விம்மிங்கில் தான் இருக்குது. அது நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சிட்டு அப்புறம் குட்டிங்க தப்பிக்கிறதுக்கு மேலே இருக்க தண்ணி பக்கம் தான் வந்து நிற்கும். ஸோ அதனால் நீங்கள் குட்டிங்களை வந்து இப்படி சாய்க்கும் போதே மொத்த குட்டிங்களும் தண்ணி எந்த பக்கம் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அந்த பக்கத்துக்கு கீழே போயிடும். ஸோ அதனால் மொத்த டேங்கி இப்படி சாய்ச்சிட்டேன். ஸோ எல்லா குட்டிங்களும் வெளியே வந்துடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்றா ரைஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம புஷ் பண்ணலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் இந்த டேங்கை அப்படியே தண்ணியில் முக்கிட்டிங்கனாலே போதும், மொத்த குட்டிங்களும் வெளியே வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா 1-4 வாட்டி பார்த்துக்கோங்க குட்டிங்கெல்லாம் வெளியே வந்துருச்சா என்னன்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய குட்டிங்க கீழே பேக்ரவுண்டு ஒயிட்டுன்றதுனால குட்டிங்க தெரியுது. ஸோ அதாவது டேங்கோடைய பேக்ரவுண்டை நான் ஸ்பீன் பண்ணேன். ஸோ அப்படி இல்லை வேறு என்ன கலர் இருந்துச்சுன்னா கரெக்டாக தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா குட்டிங்களும் நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணியாச்சா.
ஸோ இப்படி தான் நான் என்னுடைய டேங்குக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து பிகினர்ஸாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் மெத்தடில் ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டேங்க்கில் இருக்க தண்ணியை வந்து ஒரு ஜக்லியோ எதில் வேணுமோ நீங்கள் எடுத்து வேறு டேங்க்கில் ரொப்பிட்டு அதில் இருக்கிற குட்டிங்களை எடுத்து ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுட்டு இருங்க. ஏன்னா இது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ரொம்ப கேரோட தான் பண்ணணும். ஸ்பூன் தட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கொட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா நான் பண்ண இப்போ இந்த மெத்தடில் எந்த குட்டிங்களும் வந்து சாக போகிறது கிடையாது. ஏன்னா நான் மொத்த பக்கெட்டு அதில் தான் சாய்ச்சேன். ஸோ மிஸ் ஆகி கீழே உள்ள வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் இப்போ பண்ணும் போது ஸ்பூனில் எடுத்திங்கன்னா தட்டி விட்டுட்டாங்கனாலும் சரி, நம்ம கை ஸ்லிப் ஆயிடுச்சுனாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஒரு ஃப்ரை கீழே வந்துச்சுன்னா 100% செத்து தான் போகும். நம்மளால் டப்புன்னு எடுத்து வேறு பக்கெட்லேயோ இல்லை எங்கேயோ எடுத்துகிட்டு போய் விட முடியாது. கண்டிப்பாக செத்து தான் போகும். ஸோ அதனால் இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். இப்போ குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் தான் கைஸ் இருக்கும். ஏன்னா அது ஃபுட்டு இன்டேக் பண்ணுறது பொறுத்து தான் அது க்ரோத்து. சில குட்டிங்க வந்து நல்லா ஃபுட்டு இன்டேக் பண்ணி பட்டார்னு க்ரோத் பெருசாகிடும். சில குட்டிங்க வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக தான் இருக்குங்க. ஸோ அதுங்களாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று அது க்ரோ ஆகும், இல்லை பெரிய குட்டிங்க வந்து சின்ன குட்டிங்களை ஹண்ட் பண்ணுற ஸ்டேஜ் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இந்த குட்டிங்களுக்கு கண்டிப்பாக கலர்ஸ்னு ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் பொறுமையாக நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் டேங்கை நல்லா வாஷ் பண்ணிட்ட அப்புறமும் இந்த மாதிரி தான் கலங்கலாம் இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம அடியில் இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கும் அந்த ஸ்டாண்டில். ஸோ அதனால் வந்து எல்லாமே இது பண்ணும்போது கலங்களாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேக்குள்ளே அது க்ளீன் ஆகிடும். ஸோ அதுவும் நம்ம இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பூன் மெத்தடை தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக அந்த டேங்க்கில் விடணும். நடுவில் இருக்கிறான் பார்த்தீங்க நம்ம வேட்டையை. ஸோ இவங்கிட்ட மாட்டினா அந்த குட்டியை சாப்பிட்றோம். ஸோ என்ன ப்ரோ பீட்டா குட்டியை சாப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் வந்து இப்போ ஃபாதர்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குட்டிங்களை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் சாப்பிட தான் செய்வான். அவன் குட்டிங்களான்லாம் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. கண்டிப்பாக அதுங்களுக்கு இது ஒரு ஃபீடாக தான் இருக்கும். நடுவில் எந்த பீட்டா கிட்டாவது மாட்டிக்கிச்சுன்னா அந்த குட்டிங்க கண்டிப்பாக அதை ஹண்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ டேங்க் நான் குட்டிங்களை விடும் போது ரொம்ப அழுக்காக இருக்குது, டஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளால் டக்குன்னு குட்டிங்களை ஸ்பாட் பண்ண முடியல. இந்த பார்த்தீங்களா ஒருத்த குட்டி விட்டவொடனே ஓடுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா குட்டிங்களும் பொறுமையாக வந்து எடுத்து விட ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ ரொம்ப நேரம் இந்த பக்கெட்டில் இருந்துச்சுனாலும் பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம இதிலே வச்சுக்க போகிறது கிடையாது. நம்ம டேங்க்குக்கு தான் கொண்டு வர போகிறோம். அப்போ தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ இந்த கண்டெய்னரில் வைக்கிறது நிறைய பேர் ப்ரீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பில் தான் ப்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பேஸும் அதிகம், ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டு விட்டு நல்லா ஃபீடிங்கும் அப்படியே போட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக தண்ணி அழுக்காகாது. ஸோ நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நம்ம டேங்க்கில் இருக்கும் போது நம்ம ஃபீட் பண்ணுறதையும் சரி, அந்த பீட்டா சாப்பிடும் போதையும் பார்ப்போம், ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம வீடியோ பர்பஸ்க்காக பண்ணுறதுனால நம்ம டேங்க்கில் தான் அதை க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எங்களுக்கு 35 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ 35 டேஸில் இவ்வளோ தான் க்ரோத் இருந்திருக்கு. ஸோ இவர் தான் நம்ம லாஸ்ட்டு குட்டி. ஸோ எல்லா குட்டியுமே விட்டாச்சு. ஒரு 15லேருந்து 20 குட்டி நம்ம காப்பாற்றிருக்கோம். போட்ட குட்டியே ஒரு 35-40 தான். ஸோ அதில் 20 தான் சர்வே ஆயிருக்கு. நம்ம வேட்டையை பார்த்துட்டு இருக்கான், டே ஒன்று கூட இதில் உள்ளாமல் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அந்த டேங்க்கில் விட்டுட்டியடான்ட்டு. வேட்டையா உன்னை தனியாக ஒரு ப்ரீடிங் வீடியோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவனுக்கு வந்து கவலைப்படாத, நீ தனியாகவே இல்லை, உனக்கு ஒரு பேரை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோ நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்க தான் போகிறோம். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நான் வந்து எப்பயுமே ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் ஆட் பண்ணுவேன். ஃப்ளாக்ஸ்டைல் பிளான்ட் ரொம்பவே எல்லா விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா தான் கொடுக்குறேன். ஸோ எல்லா குட்டிங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து அந்த ஆர்டிமியா தேடி ஓட ஆரம்பிச்சிச்சிங்க. ஸோ ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் போட்ட உடனே நம்ம டேங்க்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த குட்டிங்க ஒன்றுக்கு ஒன்று ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதுங்களுக்குள்ளேயே. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து தப்பிச்சிக்க இந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த குட்டிங்கெலாம் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியுது, அதுங்க வந்து மோஷன் போகிற வீடியோ கூட உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஃபுட்டு இன்டேக் பண்ணிச்சுன்னா அந்த மாதிரி மோஷன் கண்டிப்பாக வரும். ஸோ குட்டிங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குட்டிங்க நல்லா வளருது, நல்ல க்ரோத் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.